லஞ்ச் டேட் அப்படின்னா என்ன தெரியுமா? காலையிலேருந்து கொலை பட்னியில் இருந்துட்டு மத்தியானம் 2 மணி போல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு புடி. இன்னைக்கு ஐடி கெஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஐ திங்க் கப்பிள்ஸ் கோயிங் அவுட், ஈட்டிங் அவுட் இதெல்லாம் ஹஸ் பீன் ஓவர் ரொமான்டிசைஸ்ட். மெனுவில் பாலக் தோசையில் ஆரம்பிச்சு சாக்லேட் தோசை வரைக்கும் இருந்தது. ஸோ எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல இருந்தது. ஆன் த அதர் ஹேண்ட் என் ஹஸ்பண்டுக்கு தோசைனா மசாலா தோசை, அவ்வளோதான். ஹி கான் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். அண்ட் அகெயின் எனக்கு என்ன ஆசைனா 3-4 ஐட்டம் சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஸோ தட் ஐ கேன் டேஸ்ட் எவ்ரிதிங். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். எனக்குன்னு ஒரு பிளேட் தனியாக கொடுத்துட்டு நீ எந்த தொடாத, நான் வந்து தொட மாட்டேன். காமனாக நாங்கள் 2 பேரும் அக்ரி பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவ்வளோதான், வி போத் ஆர் சோல்டு. சாப்பிட்டா நான் வீட்டில் க்ளீனாக சாப்பிடுவேன், இல்லாட்டி நான் வெளில போய் சீட்டேன்னா அது ரொம்ப கேவலமாக தான் சாப்பிடுவேன். அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இட் நீட் நாட் பி பிளாக் ஆர் ஒயிட். இன்னைக்கு நார்மல் இட்லிக்கு பதிலாக வி சோஸ் த மில்லட் இட்லி. தோசை இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் பேட்டர் வி சோஸ் த மூங் தால் பேஸ். இட் ஹேட் ஒன்லி 10% ரைஸ். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே மஜா பண்ணிட்டோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எனக்கு சாம்பாரையும் சட்னியும் மிக்ஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் ஹீ லவ்ஸ் டூயிங் இட். கொக்கோ மைசூர் பாக் வித் சிக்கு ஐஸ்கிரீம் கேட்கவே செம்ம வியர்டாக இருக்குல்ல. ஆனால் இட் டேஸ்டட் மைண்ட் ப்ளோயிங். இதுதான் என்னோட ரியாக்ஷனாக இருந்தது ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பைட். பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே லெஃப்ட் ஓவர் இருக்குது, இதை கொஞ்சம் பேக் பண்ணித்தாங்கன்னு அங்கேருந்து சர்வர் கிட்ட கேட்டுட்டோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றத நிறுத்தவே முடியல. மானம் போயிருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ஸு.